நாகை மாவட்டம் கிள்ளுக்குடி கீழத்தேரு பகுதியில் பல ஆண்டுகளாக நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, வணக்கம். பொதுமக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அவரிடம் பேச்சுவார்த்தை ஏதும் நடத்தப்பட்டதா? முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிள்ளுக்குடி ஊராட்சி கீழத்தெரு பகுதியில் 200க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த பல வருடங்களாக குடிநீர் சரிவர வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் கடும் அவதியடைந்த மக்கள் நிரந்தர குடிநீர் வசதி ஏற்படுத்த வேண்டும் என திடீரென காலிக்குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்வேலூர் கச்சனம் பிரதான சாலையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் மற்றும் கல்லூரி வாகனங்கள் சாலையின் இருபுறங்களிலும் நிறுத்தப்பட்டன. இதன் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் அதிகாரிகள் அலட்சியமாக தங்களுக்கு கிடைக்க வேண்டிய குடிநீர் வேறு பகுதிகளுக்கு மாற்றி வழங்கப்படுவதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வலிவலம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முரளி தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில துறை சார்ந்த அதிகாரிகள் உறுதியளித்தால் மட்டுமே போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படும் என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தனர். சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போக்குவரத்து காரணமாக முற்றிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த கீழ்வேலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராஜகோபால், சரவணன் மற்றும் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜீவா உள்ளிட்டோர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கீழத்தெரு பகுதிக்கு தேவையான குடிநீர் வழங்க புதிய குழாய் இணைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதனால் தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றனர். இருப்பினும் நிரந்தர தீர்வு வழங்கப்படாவிட்டால் மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அந்த பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளாங்க. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி.